சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சமயபுரத்தால் மாரியம்மன் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருந்தால் கட்டாயம் இந்த 3 அறிகுறிகள் தெரியும். அது என்ன அறிகுறி, எப்படி தெரியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டி பச்சை பட்டினி விரதம் இருக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பெயர்களோடு இருப்பாங்க. ஒரு சில ஊர்களில் கோட்டை மாரியம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மன், பேச்சியம்மன் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஏதோ ஒரு பெயரில் அந்த அம்மன் அந்த ஊரை காப்பதற்காக இருந்து கொண்டு தான் இருக்காங்க. சிவபெருமானுக்கே சக்தியாக விளங்கக்கூடிய பார்வதி தேவியின் அம்சம்தான் இந்த அம்மன்கள்லாம். அப்படி இந்த அம்மன்களை விரதம் இருந்து மாலை போட்டு வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் ஊர் தேவதை அப்படிங்கிறதுனால தன்னோட வீட்டில் படம் வச்சு வழிபாடு செய்வாங்க. இப்படி நம்ம மனதார அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அந்த தெய்வம் மனம் மகிழ்ந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படி நம்ம வீட்டுக்கு அந்த தெய்வத்தின் நடமாட்டத்தை உணர்த்தும் 3 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வத்தின் பேர்லேயே இருக்குது, சாம்பிராணி வாசகியே அப்படின்னு. உங்கள் வீட்டில் நீங்கள் சாம்பிராணிலாம் போட்டு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து முடித்த பிறகு திடீர்னு ஒரு சாம்பிராணி வாசம் உங்களை தாண்டி உள்ளே செல்வது போல, அதாவது வாசலில் இருந்து உங்கள் பூஜை அறைக்கு செல்வது போல ஒரு உணர்வு. அந்த திடீர்னு நம்ம வீட்டில் சாம்பிராணியே ஏற்றிருக்க மாட்டோம், திடீர்னு அந்த தெய்வத்தை மனசார நினச்சிட்டு இருக்கும்போது கூட சாம்பிராணி வாசம் வருவது, இது அனைத்துமே சமயபுரத்தால் மாரியம்மன் உங்கள் வீட்டில் இருக்கின்றார் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. இந்த சமயபுரத்தால் மட்டுமில்லை, மற்ற தெய்வங்களும் உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், உங்கள் குலதெய்வமாக இருக்கட்டும், அனைத்து தெய்வங்களும் உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் கட்டாயம் ஆண்கள் பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். அது என்னங்க அந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வங்களே பல ரூபங்களில் இந்த ஒரு விஷயத்தை தான் உணர்த்தியிருக்காங்க. கணவன் மனைவியாய் ஒற்றுமையாய் வாழக்கூடிய தெய்வங்கள் யாரு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம பலரும் சொல்லக்கூடியது சிவன், பார்வதி, பெருமாள், லக்ஷ்மி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த 2 தெய்வங்களும் பார்த்திங்கன்னா தங்களுடைய கணவன் மனைவி விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, மனைவியாக பார்வதி தேவி கோபித்து கொண்டு போகும்போது கணவனான சிவன் எப்படியாவது சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும். லக்ஷ்மி தாயார் என்னதான் கோவித்து கொண்டு போனாலும் பெருமாள் எப்படியாவது தன்னுடைய அடுத்த பிறப்பாவது ஏதோ ஒரு ஜென்மம் எடுத்து அவரை திருப்பி மனம் முடித்து தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்வார். இந்த விட்டு கொடுக்காம இருக்கிறதும் அந்த கணவன் மனைவி ஒற்றுமையோடு பாசமாக இருக்கிறது தான் அனைத்து தெய்வங்களுக்குமே பிடிக்கும். இப்போ உள்ள மாதிரி யாரும் உடனே டைவர்ஸ் அப்படிங்கிறது போகவே இல்லை. எவ்வளோ சண்டை இருந்தாலும் அவங்களோட அன்பு தான் அதிகமாக ஜெயிச்சது. அதுபோல் கணவன் மனைவி எந்த வீட்டில் ஒற்றுமையுடன் மரியாதையுடன் அன்புடன் வாழக்கூடிய குடும்பங்களில் கண்டிப்பாக குலதெய்வம் முதல் இஷ்ட தெய்வம் முறை அனைத்து தெய்வங்களும் வந்து வாசம் செய்வாங்க. ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. இது போன்ற வீடுகளில் லக்ஷ்மி தாயார் ஒருபோதும் வந்து வாசம் செய்யவே மாட்டார்கள். லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யலைன்னா அந்த வீட்டில் வறுமை அதிகரிக்கும். அதனால பெண்கள் தேவையில்லாமல் அழுவதை ஒருபோதும் செய்யவே செய்யாதீங்க. 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நல்ல சுமங்கலி பெண்கள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வர்றது, மங்கள பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி கொண்டு வர்றது, நீங்கள் சாமி கும்பிட்டு இருக்கும்போது மங்கள பொருட்கள், அதாவது பூவோ இல்லை குங்குமமோ ஏதோ ஒரு மங்கள பொருட்கள் சுமங்கலி பெண்கள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறது, இது போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா உங்கள் ஊர் தெய்வமான அம்மனின் அனுகிரகம் உங்கள் வீட்டுக்கு முழுமையாக இருக்கின்றது, அந்த அம்மனின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மை நோய் அப்படிங்கிறது மாரியம்மன் மற்றும் சமயபுரத்தாளின் அனுகிரகம் பெற்ற வீட்டிற்கு அம்மை நோய் ஒருபோதும் வரவே வராது. அந்த அம்மன் உங்களுக்கு காவலாக இருக்கும். அதனால் அந்த அம்மை நோய் வராமல் இருந்தாலே உங்கள் வீட்டில் அந்த அம்மனின் அனுகிரகம் முழுமையாக உங்கள் வீட்டில் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னங்க சொல்கிறீங்க, அம்மை நோய் அப்படின்னாலே நாங்கள் அம்மா வந்திருக்கு, அது வந்து அம்மா போட்டிருக்கு, அதை நாங்கள் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படிலாங்க நாங்கள் நினைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
உங்களுக்கு அந்த சமயபுரத்தால் மற்றும் அம்மனின் அனுகிரகம் பெற்ற வீடுகளில் அம்மை நோய் ஒருபோதும் வராது. அம்மை நோய் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் அம்மை நோய் சரியான பிறகு ஒரு நாள், இது எல்லா ஊர்லேயும் உள்ள ஒரு வழக்கம் தான். அம்மை நோய் சரியான பிறகு அந்த ஊர் அம்மன் கோவிலுக்கு சென்று உப்பு வாங்கி கொட்டுவாங்க. உப்பு, அதாவது அம்மை முத்துக்கள் சீக்கிரம் உதிர வேண்டும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, ஒரு சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வந்தாலே அந்த ஊர்லேயே அந்த கோவிலையே தங்கி அம்மை நோய் சரியாகிற வரைக்கும் அந்த கோவிலையே தங்கி சரியான பிறகும் வீட்டுக்கு வருவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு முறைகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. அம்மை நோய் வந்தாலே அதை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம், உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி நிற்கிறது தான் நம்ம மாரியம்மன் கோவில். அப்படி உங்களுக்கு அம்மை நோய் எதுவுமே வரலை, சுற்றி எல்லார் வீட்லேயும் வந்தாலும் எங்கள் வீட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் இருக்கின்றோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மாரியம்மனின் அனுகிரகம் முழுமையாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த 3 அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும். கண்டிப்பாக அந்த சமயபுரத்தால் மாரியம்மனின் அனுகிரகம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஊரில் மாரியம்மன் எந்த பேரில் இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.